பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம், யாருக்கு என்ன மாற்றம் வரப்போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போறோம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து காலபுருஷனின் 8ஆம் இடம் சொல்லக்கூடியதான் விருச்சிகம். சோ இந்த விருச்சிக ராசியில யார் அதிபதியா இருக்காரு அப்படின்னும் போது செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு. பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதுப்பா, மூக்கு மேல கோவத்தை வச்சுட்டே இருப்பான் போல. சொல்லுவாங்க இல்லையா, விருச்சிக ராசிக்கு அவன் திட்டாதவங்க என்ன இருப்பாங்களா? எப்ப பாரு கோவம், எதுக்கு எடுத்தாலும் கோவம், கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. எல்லாம் திட்டு வாங்கியிருப்பீங்க, கண்டிப்பா திட்டு வாங்கியிருப்பீங்க எல்லாருக்கிட்டையும். இவ்வளவு கோவம் வந்து குடும்பத்துக்கு ஆகாது. அதுவும் பொம்பளை பிள்ளைல பிறந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து திட்டு வாங்குவோம் அம்மா கிட்ட எல்லாம். ஒரு குடும்பம்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும், அதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு திட்டு வாங்காத விருச்சிக ராசிக்காரங்க கிடையாது. சோ இங்க யார் அதிபதி அப்படிங்கும் போது நமக்கு முருகப்பெருமான் தான் ஆட்சி அதிபதி கடவுள். ஏன்னா செவ்வாய் இல்ல, செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம். சோ அங்கேயும் முருகப்பெருமான் தான். இப்ப இப்படி ஒரு முருகப்பெருமான் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருப்போம் சொல்லுங்க பாப்போம். கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். குணமான ஆளுங்க. நான் இப்படிதாங்க, என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இதுதான், அதெல்லாம் தாண்டி என்னால வர முடியாது, நீங்க வேணா உங்களை மாத்திக்கங்க, நான் ஓப்பன் புக்கு, என்னை வந்து சும்மா நீ அட்ஜஸ்ட் பண்ண அப்படி இப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்க விருச்சிக ராசிக்கிறவங்க. தெளிவான ஒரு சிந்தனை, எதை எடுத்தாலுமே அந்த ஒரு அதிகாரத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படிதான் இருக்கணும்னு வாழணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க. இது ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருப்பாங்க. அவங்க சொன்ன டைம்னா ஆன் டைம்க்கு இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருப்பாங்களே தவிர்த்து லேட்டா போனதுக்கான சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க வளர்ப்புலையும் சரி, கண்டிப்பும் இருக்கும். ஒரு தாய்க்கான ஒரு கணிப்பான ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை. என் குழந்தை என்னை தாண்டி என்னை சுத்தியே இருப்பாங்க. அந்த அம்மா அந்த பாசத்துக்காக சுத்தக்கூடிய பிள்ளைங்களாவும் இருப்பாங்க விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க. அம்மாவை தான் திட்டவும் செய்வாங்க. இருக்கிறதுல எங்க அம்மா தான் எனக்கு மாமியார். ரொம்ப அநியாயம் பண்றா எங்க அம்மா, என்னை திட்டே இருக்கா சொல்லிட்டானா ஒரு நிமிஷம் கூட அம்மா விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நாள் அன்றைய நாள் அந்த அம்மான்ற வார்த்தையில முடியாம இருக்கவே இருக்காது. அவங்க பிறந்த வீட்டு பெருமையை பேசாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க சந்திரன் நீச்சம் அடையுது இல்லைங்களா, செவ்வாய் ஆட்சி அதிபதி பிளஸ் வந்துட்டு சந்திரன் நீச்சம் அடையுது. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து உச்சமடைகிற கிரகத்தை பத்தின அது வந்து ஒரு அலட்சியப்படுத்துவோம். நீச்சம் அடையக்கூடிய கிரகம் தான் நமக்கு அதை பத்தின ஏக்கங்கள் கொடுக்கும். சோ அம்மாவோட அன்புக்காக ஏங்குறது, மனம் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஏனியா இருந்திருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இவங்க ஏனியா நின்று எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் ஐடியாஸ் பக்காங்க. ஒரு டிடெக்டிவ்னு வாங்கல, கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் டிடெக்டிவ் மாதிரிதான். இப்ப ஒரு மிலிட்டரி ஆபீசர் எடுத்துக்கிறோம், அவர் எப்படி இருக்காரு, யூனிஃபார்ம் போட்டு அப்படியே ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு. வீட்டுல வந்தா அதே ரஃப் அண்ட் டஃப்ல இருந்தா வீட்டுல வீடா இருக்குமா? நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாம இருக்கும். அது ஏனே தெரியாது. வெளியில இவங்களை கொண்டாடாத ஆட்களே கிடையாது, அப்படி கொண்டாடுவாங்க. நேர்மை, நியாயம், நீதி எல்லாத்துலயும் பயங்கரமா இருப்பாங்க. பொதுவா வந்து அம்மா கூட இருக்கும்போது மாமியார் மாதிரி மல்லு கட்டுவாங்க. மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்படும் போது ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாதுங்க, அதை என்ன பண்ண முடியாது, அவங்களோட நேச்சர். மாமியாரா இருந்தாலும் நான் இப்படிதான், என் நாத்தனாரா இருந்தாலும் இப்படிதான், என் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படிதான். கோவம் வந்துச்சுன்னா கண்ணு மூணு தெரியாம கோவம். அதான் சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளவே கொன்றுவாங்க. அதுக்கு ஏன் காரணம்னா இங்க செவ்வாய் பாத்தீங்களா, செவ்வாய்ன்றப்போ முன்கோவம் ஜாஸ்தி, அப்படியே ரத்தம் சூடாயிருதுன்னு வாங்கல்ல. எப்பயுமே வந்து ரத்தம் சூடா வச்சுக்கிறது ஆட்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். எப்ப கோவம், எப்ப என்ன கத்துவாங்க, என்ன பேசுனாங்கன்னு கூட தெரியாது. அப்புறமா மனம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களும் தான். சரி நான் அவசரப்பட்டு இந்த வார்த்தையில விட்டுட்டோமோ அப்படின்னு மனம் உணர்ந்து வேதனைப்படக்கூடிய நபர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இயல்புங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நம்ம கையில இருக்கக்கூடிய 5 விரலுமே ஒன்னா இல்லை இல்லையா? சோ இந்த 5 விரலும் ஒன்னா இல்லாதப்போ நாம எப்படி மத்ததெல்லாம் சரி பண்ண முடியும்? நிறைய கேள்வி ஞானம் இருக்கும். என் விரல் தான், எனக்கே அது கரெக்டா இல்லை, இதை வந்து எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி எங்க அம்மாட்ட எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்க தெரியல, என் மாமியாட்ட இந்த மாதிரி எனக்கு மாமியாட்ட அட்ஜஸ்ட் பண்ண தெரியல, நடிக்க தெரியல, நான் ஓப்பன் புக்கா இருக்கேன். அண்ணி நீங்க வந்திருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, நேரா போய் ஏன்னா சொல்லுவோமா? இவங்களாம் சொல்லிடுவாங்க, ஐயோ நம்ம அண்ணன் ஒய்ஃப் வந்திருக்காங்களே, இது வந்து சங்கட்டமாச்சே, சொல்லக்கூடாதே. எனக்கு அப்படி நடிக்க தெரியாதுங்க, நீங்க பண்ணது எனக்கு தப்புனா தப்புதாங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க, நேருக்கு நேரா பேசுவாங்க. அதனாலதான் நிறைய குடும்ப உறவுகள்ல விரிசலை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா விருச்சிக ராசி.
முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுவாரு சொல்லுங்க பார்ப்போம். நியாயவான், நீதிவான், எல்லாத்துலயும் வந்துட்டு கோவம் கோவம் வந்தாலும் கோவம் இருக்கும். அவளோட கோவம் நியாயமா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான். சோ இவங்களுக்கு வந்து குன்று இருக்க இடம்லாம் முருகன் இருக்க இடம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, குமரன் இருக்கக்கூடிய இடம்னு. அது மாதிரிதான் இவங்க விருச்சிக ராசிக்காரங்களாம் எடுத்துக்கோங்க. அவங்க ஏரியா கூட அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய வழி போகக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல, ஏதாவது குன்று, ஏரி இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தான் கனெக்ட் ஆகும். நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம், ஏதாவது ஏரி சம்மந்தப்பட்ட இடம், இந்த மாதிரிதான் அவங்களோட இடமே போய் உட்காந்துருப்பாங்க. இந்த மலைப்பகுதியை வந்து மலையா இருந்துச்சான், அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து வீடா மாறுச்சுன்ற அளவுக்கு கதை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் அவங்களோட இடமே. ரொம்ப அறிவார்ந்த சிந்தனை, ரொம்ப அழகா இருக்குங்க அவங்ககிட்ட. உண்மையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப பாசக்காரவங்க. ஆனா அந்த பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. பாசத்தை கூட பாசமா சொன்னதானுங்க தெரியும். இவங்களை எப்படின்னு அதையும் கோவமா சொன்னாங்க. எங்கிட்ட பாசம், இவன் பாசமா பேசுறானா இல்ல கோவமா பேசுறானா இல்ல ரெண்டும் கலந்து பேசுறானா புரியவே மாட்டேங்குதுன்னு வாங்கல்ல. அதெல்லாம் யாருன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. புரியாத புதிர். இவன் இப்ப கோவப்படுவானா இப்ப சிரிப்பானா, ஐயோ எனக்கு தெரியலையே, ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஆளுங்களவே திண்டாட விட்டுருவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. சோ இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி வரும். சோ இதனுடைய ஆட்சி அதிபதி யாரு, இங்க என்ன ராசியா இருக்கு, இந்த ராசியினுடைய நிலை என்ன? சோ மீன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஆட்சி அதிபதி குரு. சோ குருன்னா யாரு? நிறைய பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு கோவத்துல போறாங்களோ, ஒரு எக்ஸ்ட்ரீம் நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக தேடல்கள் போறவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காட்டாத விருச்சிக ராசினியர்கள் கிடையாது. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஒவ்வொருத்தனையும் அலற விட்டேன். இன்னைக்கு அடங்கி உட்காந்து இறைவனை மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பல பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படியே சாந்த தன்மை கொண்டு போயிடும். கோவத்தை வேகத்தை அடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கும் இல்லையா? அப்ப இவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதிக்கும் போது குரு. சோ இவருக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா அதே முருகப்பெருமான் தான். பட் என்னவா இருக்காரு அப்படின்னா வழிநடத்தக்கூடிய ஒரு குரு நிலையில இருக்காரு, ஆசானா இருக்காரு. ஏன் திருச்செந்தூர்ல வந்து நீங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது குருக்கான ஒரு தன்மை உள்ள கோவில். அந்த முருகர் ஒரு பேர் வேணும், எனக்கான புகழ் வேணும், எனக்கான அந்தஸ்து வேணும் அப்படின்னா அதை கொடுப்பார். பர்டிகுலரா குழந்தை வளம் அருளக்கூடிய தன்மை திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு. ஏன்னா இது நீர் ராசி. சோ நீர் ராசி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் ஒண்ணும் இல்ல, குழந்தை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா ஹெல்த் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருக்கும். இந்த வகையில அவங்க இல்லாம இருக்கவே முடியாது. சின்ன வயசுலயே வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த கட்டிகள் வர்றது, கொப்பளங்கள் வர்றது, அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாக் ஆகுறது, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இருக்கும். சோ இப்ப இவங்க யாரை பிடிக்கணும், இவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 5ஆம் இடத்து அதிபதியான நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான். கடல்ல நீராடிட்டு போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும். வழிபட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம். எனக்கான குழந்தை பாக்கியத்துக்காகவோ எனக்கான அங்கீகாரத்துக்காகவோ அந்த கோவத்தை எல்லாம் தனிச்சு தர இடம். எப்பயுமே பாருங்களேன், நம்ம ரொம்ப கோவமா இருக்கும். கோவமா இருந்தா என்ன பண்ணுவோம், கத்துவோம், டென்ஷன் ஆகும், என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாதுல்ல. சில பேர் சொல்லுவாங்க வெளியில போயிட்டு வா, ஒரு டிராவல் பண்ணிட்டு வா, தண்ணி குடுறா, கோவம் குடையும் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவன் கோவத்துல முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொடுத்து அவங்களை வந்து ஆசுவாசப்படுத்துறத வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த தண்ணிக்கு அவ்வளவு பெரிய நிலை உண்டு. நம்மளுடைய மனதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. சோ அதனாலதான் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அது நீர் ராசியா இருக்கிறதுனால இவங்க கடல் சார்ந்த பகுதிகளுக்கு அடிக்கடி பயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. கடல்ல குளிக்கிறது, தண்ணி சம்மந்தப்பட்ட, அதாவது ஆத்து கூட போலாங்க, கடலுக்கு தான் போகணும் கூட இல்ல, ஆத்து கூட போகலாம். ஆனா அந்த வழிபாடுன்னு எடுத்துக்கும் போது திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சு, நாளைக்கிணறுல போய் இவங்க குளிச்சு முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு போவாங்க. உயரம் யோசிக்கவே முடியல, இவன் எப்படி இப்படி வளர்ந்தான், கண்ணு முன்னாடி இப்பதான் திடீர்னு அதிர்ஷ்டம் எப்படா வந்துச்சு கேட்பாங்கல்ல. அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனே உங்களுக்கு உண்டு. மக்கள் மத்தியிலையும் நீங்க ரொம்ப ஒரு, அதாவது சொந்தக்காரங்க கூட நம்மள உதாசீனப்படுத்திருப்பான். நீ எல்லாம் என்னடா ஆளு, உனக்குலாம் என்ன தெரியும், உனக்குலாம் வாழ்க்கைன்னா என்னன்னு கூட தெரியுமா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. இடத்துக்கு போயிட்டு வாங்க சார், கண்டிப்பா சேஞ்ச் வரும். இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு பேருக்கு இப்போதைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்குலாம் அப்படின்றதான் கிடையாது. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பயனை அகற்றக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம்.
வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட தெய்வம் தான் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய கர்மவினை பயணம் சுமந்துட்டு வந்த வினை பயன். அதை அகற்றக்கூடிய தன்மை இந்த கடவுளுக்கு உண்டு. அப்ப நிச்சயமா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றத நீங்க அனுபவிச்சே தீர்வீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸ்கின் டிசீஸ், ரத்தம் சம்பந்தப்பட்டதுல வந்து தொந்தரவுகள் இருக்கும். அடிக்கடி அலர்ஜி ஆகுறது, இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் இருக்கும். நீங்க விருச்சிகராசிக்காரங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது செய்யறது, நிறைய பேருக்கு பிளட் தானம் பண்றது, அது மாதிரி பிளட் வாங்கி கொடுக்கறது. சில பேருக்கு உடம்பு சரியில்லாமலாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஆட்களுக்கும் நீங்க உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப மருத்துவம் சம்பந்தப்பட்டது பொதுவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட் எல்லாருக்கும் பண்ண முடியாதுங்க. நம்ம வீக்கா இருக்கும், அப்பங்கிட்ட போய் பிளட் பண்றது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவம் தொடர்பான செலவுகளுக்காக நம்மளுடைய பங்கீடு ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது அதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா மிகப்பெரிய சேஞ்ச் வரும். இதை அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட. வீரம் இருக்கு, கோபம் இருக்கு, சந்தோஷத்தையும் அழகா அளவோடு அனுபவிக்கணும். எதையுமே வெளிக்காட்டாத ஒரு கெத்தான நபர்கள். இப்போ உங்களுக்கான வாழ்க்கையில உங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா நடந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசானா வந்து உங்களுக்கு முருகப்பெருமானும் அதுலயே வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு நிலையில இருந்து உங்களை வழிநடத்த போறாரு. அப்படி வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில? எனக்காக கூட ஒருத்தர் இருக்காருப்பா, நான் ஏன் கவலை பண்ணும்? இப்ப எப்படி அங்க வழிபடலாம்? செவ்வாய்க்கிழமையில போங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு நல்ல கடல்ல குளிச்சுட்டு நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு போய் அதிகாலையில போய் நீங்க ஒரு வழிபட்டுட்டு வந்து பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அனுபவிச்சே தீர்வீங்க. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான தடைகள், எனக்கு எதிரி பயம் நிறைய இருக்காங்க, எதிரின்னு வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வாயினால கெட்டு போனவங்க தான். வார்த்தைகளை வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாதுங்க. உண்மையா இருக்கேன்ற பேர்ல உடச்சு பேசிடுவாங்க. நீ இப்படி பேசினது தானே என்ன அப்படின்னு வச்சு அம்மா வைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உங்க கூட இருப்பாங்க. கூட இருக்கவனே எதிரியா இருப்பான். எதிரின்றத விட துரோகியா இருப்பான். அதான் விஷயமே. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து யாரு எவன் என்ன மாதிரி பழகணும் பழகக்கூடாதுன்ற அளவுக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஆசான் யாரு அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமான் இருக்காரு. அவரை பாதம் பற்றிக்கோங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபட்டுறது ரொம்ப சிறப்பு. வீட்டுல ஒரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் போட்டோ வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கேங்க, அவரவே கூட வச்சிருக்கேன், அதுக்கு வேணா அப்படின்ற மாதிரி நம்மால் தானேங்க, நம்ம கூப்பிட்டா எப்படி வேணா நம்ம கூட வந்து சப்போர்ட் பயங்கரமா நிற்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து கூட வச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில ஜெயம் மட்டுமே, வெற்றி மட்டுமே. நன்றி.